அரவிந்த் சாமி, கார்த்தி அவங்களோட காம்போல வெளிய வந்திருக்க மெய்யழகன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து, பொதுவாவே வந்து இந்த சொந்தக்காரங்க அப்படின்னா வந்து ரொம்ப மோசமானவங்க, குடும்பத்த கெடுத்துருவாங்க. அந்த மாரிலாம் வந்து ஒரு பின்பம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அந்த மாரி ஒரு ஆள் அப்படின்றத வந்து கன்வே பண்ற மாரியான படம் தான். இந்த படத்த வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 96 ஜானு மாரியான படங்கள குடுத்த டைரக்டர் பிரேம்குமார் அவர் தான் வந்து அவரோட அடுத்த படைப்பு தான் வந்து மெய்யழகன். படத்தோட ஸ்டோரி வந்து ஃபுல்லா தஞ்சாவூர் சைடுல தான் நடக்கிற மாரி இருக்கும். படத்தோட ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊர்ல நல்லா செல்வ செழிப்பா கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாரி வாழ்ந்த நம்ம அரவிந்த் சாமியோட ஃபேமிலி வந்து அ அவங்களோட சொந்தக்காரங்கனால வந்து ஒரு சில சூழ்ச்சமங்கனால சொத்த இழந்து சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போற மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆளாயிடுறாங்க. அதனால வந்து சொந்தக்காரங்கனாலே வந்து வெறுத்து போற அளவுக்கு வந்து நம்ம அரவிந்த் சாமியோட மனப்பான்மை வந்து மாறிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கார்த்தி வந்து சொந்த ஊர்லயே சொந்தக்காரங்க கூட எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாம ஒரு பியூரான ஒரு சோலா இருக்கக்கூடிய நம்ம கார்த்தி, இவங்க 2 பேர் வந்து அவங்களோட ஃபேமிலில ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் நடக்குது. இந்த மேரேஜ் ஃபங்ஷன்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரவிந்த் சாமி வந்து இதுவரைக்கும் நம்ம சொந்தக்காரங்கள பார்த்துட்டு இருந்த விதமா வந்து மாத்துனாரா? இங்க இவங்க கார்த்தி வந்து இவரோட லைஃப்ல என்னென்ன வித்தியாசமான ஒரு சேஞ்ச்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. அதாவது கார்த்தி அவரோட கேரக்டரை வந்து டைரக்டர் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்க விதம் வந்து அவரோட பேர்லயே வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து கன்வே பண்ற மாதிரி தான் வந்து அந்த பேரே வச்சிருப்பாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெய் அழகன். மெய்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். உண்மை. உண்மைங்கிறது ஒரு அழகு அப்படின்றத வந்து கன்வே பண்ற மாதிரி தான். அதாவது அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்லவர் அப்படின்றத கன்வே பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து அந்த டைட்டில் வந்து ஃபீல் ஆச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ரொம்ப ஷட்டில்டா, ரொம்ப காமா, ரொம்ப சைலண்டா தான் போயிட்டு இருக்கும். ஃபுல்லாவே டயலாக்ஸ் தான் இருக்கும். எங்கேயுமே வந்து ஃபைட் சீக்வென்ஸோ இல்ல ஒரு மாஸான இன்ட்ரோடக்ஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஷட்டில்டா படம் ஃபுல்லாமே கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது எனக்கெலாம் வந்து நிறையா விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. என்னன்றது இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நிறையா கனெக்ட் ஆச்சு. ஆனால் நீங்களும் படம் பார்க்கும்போது வந்து ஒரு சில மேக்ஸிமம் எல்லா டைலாக்ஸுமே வந்து அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளேயே அவங்களுக்குள்ள பேசிக்கிற விதம், அவர் வந்து இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்த விதம், அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய படம் வந்து என்னடா இது இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரி அந்த சீன்ஸை வந்து ஸ்கெட்ச் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா வந்து படத்தோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான மியூசிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து வந்து செயல்பட்டுருக்காங்க வந்து மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. படத்தில் கேரக்டர்ஸை வந்து உருவாக்குன விதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கார்த்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப பியூராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இங்கே வந்து நம்ம அரவிந்த் சாமி அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியை வந்து வெறுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீதிவ்யா, அப்புறம் வந்து ராஜ்கிரண், இவங்க எல்லாரோட கேரக்டர்ஸுமே வந்து எல்லா கேரக்டருமே நம்ம ஃபேமிலியில் இது நம்ம பெரியப்பா, இது நம்ம சித்தப்பா, இவங்க வந்து நம்ம சித்தி, நம்ம அத்தை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும், அதுவும் இல்லாமல் அவங்க கேரக்டர்ஸ்குள்ளே வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி தான் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அரவிந்த் சாமி அவர் வந்து அப்படியே பியூரா சென்னை, அதாவது கிராமத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ரிட்டர்ன் வந்து வில்லேஜுக்கு வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர இடத்துல வந்து கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அவரை வந்து யாருன்னே தெரியாத ஒரு கில்ட்டான ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த நடக்கக்கூடிய இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்து ஆக்டிங் வைஸில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் யார் அப்படின்றத வந்து அரவிந்த் சாமிக்கு வந்து படத்தோட ஃபினிஷிங் வரைக்குமே தெரியாது. கடைசியில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது வந்து ஒரு சின்ன ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல வரும்ல, சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த சுவாரஸ்யத்தை வந்து இழந்துடுவீங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து அந்த கேரக்டர் யார் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போகும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ரொம்ப அழகாக படத்தில் வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட மைனஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தோட மைனஸ் அப்படின்னா வந்து படத்தோட டியூரேஷன். படம் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனாலுமே அந்த ஸ்லோவாக போகிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு மைனஸாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மைனஸாக வந்து படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல், ஏன்னா டியூரேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபீலாக இருக்குது. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து படத்தில் வந்து கேரக்டரை வந்து காஸ்டிங் பண்ண
விதமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் முக்கியமாக கார்த்தி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த கிராமத்து சைடு பேஸ்டான சப்ஜெக்ட்டுக்கு வந்து கார்த்தியோட ஃபேஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக செட் ஆகும். ஸோ அந்த வகையில் கார்த்தி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அரவிந்த் சாமி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக ஓவரால் காஸ்டிங்கை வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலும் வந்து அந்த பாடலோட பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆப்டான ஒரு பிளேஸ்மெண்ட் தான். அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அது போக வந்து நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது என்னப்பா அது கதை வந்து எங்கெங்கேயோ போகுதே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதுக்கான காரணத்தையும் வந்து ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கன்வே பண்ணுற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து போய் படம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியை விட்டு எல்லாருமே சென்னையில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்க கிராமத்தை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவீங்க. அத்தை மாமா எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக தான் வந்து மெய்யழகன் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய புது புது படங்கள்லாம் வர இருக்கு. ஒரு நல்ல படத்தோட ஒரு நல்ல பட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. நான் உங்கள் விஜய் விஸ்வா.